என்னது, இரும்பு உலகத்துக்கு கொடுத்தது தமிழர்களா? அட ஆமாங்க. 5300 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இரும்பு பொருட்களை பயன்படுத்தினதா தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக எவிடன்ஸோட கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல தொல்லியல் ஆராய்ச்சியில நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடங்கள்ல எல்லாம் கைப்பற்றப்பட்ட இரும்பு பொருட்களை கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொருட்கள் எந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற ஆய்வுக்கு சர்வதேச நிறுவனங்கள் கிட்ட தமிழ்நாடு அரசு கொடுத்திருந்தாங்க. அதுல வந்த ஆய்வுகள்ல தான் இந்த முடிவு தெரிய வந்திருக்கு. அதுல குறிப்பா சிவகலை அப்படின்னு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதியில கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு பொருட்கள் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டவை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. உலக அளவுல மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சியை பல்வேறு காலங்களாக பிரிக்கிறாங்க. அதுல அயனேஜ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இரும்பு காலம் இப்பத்துல இருந்து 3200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உலக அளவுல நம்பப்படுற விஷயமா இருக்கு. ஆனா அதுக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இரும்பு பொருட்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது மகத்தான கண்டுபிடிப்பு. 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த இரும்பு இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாம் ஆராய்ச்சி மூலமா இனி வரும் காலங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்திய வரலாற்றில் மட்டும் கிடையாது, இந்த கண்டுபிடிப்பு உலக வரலாற்றிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. பண்டைய தமிழர்களுடைய இரும்பு பயன்பாடு குறித்து இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.